தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை அவன் குடும்பமாக பின்பற்றின போது மேற்கண்ட ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவாக அனுபவித்தான். அப்படியே இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். இதை விசுவாசித்து அவரை உண்மையுடன் தேடினால் நம்மீது பிரியம் வைத்து நமக்கும் நிறைவாய் உதவி செய்வார். ரூத் என்ற மோவாபிய பெண்ணின் குடும்பம் ஒரு உடைந்த குடும்பம். எனினும் ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டு அழைத்த போது அந்த அழைப்பிற்கு உடனடியாக அவள் கீழ்ப்படிந்தபடியால் அவளும் சந்ததி சந்ததியாக தேவ பக்தியுள்ள சந்ததியாக ஆசீர்வாதம் பெறும்படியான சிலாக்கியம் பெற்றாள். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் உங்களையும் அன்புடன் அழைக்கிறார். உலக ஆசீர்வாதங்கள் இவைகளை கொடுக்காது. தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். யோனத்தான் எட்வர்ட் என்று ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவருடைய குடும்பம் மிக பெரியது. எத்தனையோ பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தேவ பக்தி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவராவது தவறான பாவ வழியிலே போனதில்லை. அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாயும் உலக வேலையில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்களாகவும் வாழ்ந்தனர். இந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக விளங்கினது. காரணம், பெற்றோர் தேவனுடைய அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பயபக்தியுடன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினதால்தான் கர்த்தர் தேவ பக்தியுள்ள ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியை அவர்களுக்கு கொடுத்தார். உலக ஆசை, மாம்ச இச்சைகள், வேண்டாத சிநேகிதங்கள் இவைகளையெல்லாம் இன்று நாமும் உதறி தள்ளி இவ்விதமான மேலான தெய்வீக அனுபவங்களை நாடி தேடுவோமா? நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை பின்பற்றுவதில் எவ்வளவு குறைவுகள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். அதற்கு பதிலாக ஆண்டவரை உறுதியாய் அண்டிக் கொள்வோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து சந்ததி சந்ததியாக தேவ பக்தியுள்ள சந்ததியாக நிச்சயம் மாற்றுவார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள தெய்வமே, உமக்கு பிரியமான தெய்வீக சந்ததியாக இவ்வுலகில் வாழ்வது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் உம் மண்டையில் இழுத்து கொண்டு உமக்கு பிரியமாக பயபக்தியுடன் வாழ அருள் தாரும். இந்த சிலாக்கியத்தை இன்று முதல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கூட நீர் தர வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.